ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு குல்ஃபி ஐஸுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செஞ்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல கெட்டியான தண்ணி சேர்க்காத பாலை எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்டு பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். பால் நான் எருமை பால் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த பால் கிடைக்குதோ அந்த பால் எடுத்துக்கலாம். இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு அதே பால், இது காய்ச்சாத பச்சை பால். அதை 2 குழிக்கரண்டி எடுத்து நல்லா இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பால் சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் தண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எருமைப்பால் அப்படிங்கிறதுனால நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது. இப்போ இதை மிதமான தீயில வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் பவுடரை அப்படியே பால் காய்ச்சிட்ருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கட்டி பற்றும். அப்புறம் குல்ஃபி நமக்கு சரியாக வராது. அதனால் இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி பால் நமக்கு நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி சேர்க்காத பாலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தின்னாக ரொம்ப கெட்டியாக வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுமே நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டி சேர்ந்து வரும். ஏன்னா நமக்கு எருமைப்பால் எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே இது கட்டி ஆயிடும். ஏன்னா இது ஃபுல் ஃபேட் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கறனால நமக்கு லைட் எல்லோ கலரில் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு சின்ன சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி குல்ஃபி மோடு நமக்கு கடைகள்லேயே கிடைக்கும். அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குல்ஃபி மோடு இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளரில் நம்ம காஃபி குடிப்போம் இல்லையா, அந்த டம்ளரில் சேர்த்துட்டு ஒரு ஐஸ் குச்சி வாங்கி நீங்கள் உள்ளே சேர்த்து ஃப்ரீசரில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பரான குல்ஃபி நமக்கு கிடச்சிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான குல்ஃபி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சமைத்திடுவோம், ருசித்திடுவோம்.